உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. ஸோ ஃபைனலி கொலாப் வீடியோ வந்தாச்சு. நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம சேனலில் கொலாபுக்கு ஜாயின் பண்ணியிருக்க நண்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ கௌதம் ப்ரோ ஃப்ரம் தமிழ் TechLancer. அவர் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோ ஒரு கொலாப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் நான் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில கேள்விகள் வந்து அனுப்பியிருக்காரு. நமக்கு தெரிந்தது வந்து அந்த கேள்விகளுக்கான பதிலாக வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம். டெக் சட்டையர்லேருந்து சீதாராமன் அவர்கள் தான் நம்ம கொலாபுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர்கிட்ட நம்ம பலவிதமான கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட நீங்கள் கேட்ட கேள்விகளை வந்து கேட்டிருந்தோம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் கொலாப் செக்ஷனில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் சில கொஸ்டின்ஸ் மற்றும் சீதாராம் சில கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண போகிறாரு. இந்த வீடியோ கண்டிப்பாக கடைசி வரையும் பாருங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கு. அதே மாதிரி காமன் கொஸ்டின்ஸ்க்கும் நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ முதல் கேள்வி பார்த்தோம் அப்படின்னா how to make a own AI assistant like Google Assistant coding based. ஸோ ஏஐ அசிஸ்டன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கோடிங் பேஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதற்காக பலவிதமான ஏபிஐஸ் அதற்கான ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து ரெடிமேடாக வந்துருக்கு. மேலும் ஹவு டு மேக் ஏஐ அசிஸ்டன்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே எக்கச்சக்கமான டியூட்டோரியல்ஸுமே வந்து இருக்குது. பட் ஏஐ அசிஸ்டன்ஸ் அதாவது கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரியான ஏஐ அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிராண்ட்ஸ் மிகப்பெரிய கம்பெனிஸே பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு ஏஐ அசிஸ்டன்ஸ் வந்து தொடர்ந்து கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க. சாம்சங்குடைய பிக்ஸ்பியாக இருக்கட்டும், ஆப்பிளுடைய சிரியா இருக்கட்டும், அமேசான் அலெக்ஸாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பலவிதமான ஏஐ பேஸ்டான அசிஸ்டன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் இந்த ஏஐ அசிஸ்டன்ஸில் நான் வந்து மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்குறது பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ரிசோர்ஸஸ். ஸோ டேட்டா எந்த அளவுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கிட்ட டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசானுடைய அலெக்ஸாவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஆப்பிளுடைய சிரியாவே இருக்கட்டும், இவங்க பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஃபோனுக்குள்ளே இருக்கிற எம்பெடட் டாஸ்க்கை வந்து நல்லா பண்ணாலும் காமனான ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நேவிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களுக்கு கண்டிப்பாக வந்து கூகுள் அசிஸ்டன்ட் தான் இன்னைக்கு வரையுமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இதற்கு காரணம் உலகத்திலே அதிகப்படியான டேட்டா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கூகுளால் தான், கூகுள்கிட்ட தான். ஸோ கூகுள் அளவுக்கு வந்து இந்த ஏஐ அசிஸ்டன்ஸ் பேட்டில் வந்து இன்னுமே வந்து இவங்களால போட்டியிட முடியல. பட் நீங்கள் வந்து ஏஐ அசிஸ்டன்ட் டெவலப் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதற்காக பலவிதமான ஏபிஐஸ் வந்து இருக்கு. நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கேமிங் சேனல் டிப்ஸ் பற்றி சொல்லுங்க அப்படின்னு மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. கேமிங் சேனல் அப்படின்றது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்றத என்னோட கருத்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புலேருந்தே உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் வந்து இந்த கேமிங் சேனல்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஏன்னா யூடியூப்லேயே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்னோட டிப்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கேம்ஸ் வந்து நீங்கள் வந்து விளையாடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் கேம்ஸ்க்கு அடிக்கடி எக்கச்சக்க வியூஸ் வந்து கிடைக்குது. கேமிங் சேனலுக்குன்றது பொதுவாகவே உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கிறதுனால லேட்டஸ்ட் கேம்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வியூஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா ப்ரோ நீங்கள் எதற்காக யூடியூப்ல என்டர் ஆகணும்னு விருப்பப்படுங்க அண்ட் இஸ் தேர் எனி ரோல் மாடல் ஃபார் யூ? ரோல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாரெல்லாம் பார்த்து வந்தோமோ அவங்க எல்லாமே வந்து நமக்கு ஒரு விதமான இன்ஸ்பிரேஷனாக தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் வந்து ரொம்பவே பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் நான் வந்து கன்சியூம் பண்ணது டெக் கண்டென்ட் தான். ஸோ இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நிறைய பேர் இருப்பாங்க, பெயர்கள் வந்து விடுபட்டுரும். ஸோ அதனால் அதை வந்து விட்டுலாம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ G6+ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் மோட்டோ பற்றி இப்போ கவர் பண்ணாததுக்கு காரணம் இது எதுவுமே நம்ம ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து சரி வராது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். ஏன் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இவங்க மேபி இந்தியாவில் லான்ச் ஆகிற உங்களுக்கு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒரு சூட்டபிள் வந்து கிடையாது அப்படின்றது தான் என்னோட பர்சனல் கருத்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோ G6+ வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு மேபி இந்தியாவில் லான்ச் ஆகலாம். ஆனால் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு கிடைக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம சேனலில் மோட்டோ G6 எது ரிலீஸ் ஆனால் எந்த இதுவுமே பற்றி கவர் பண்ணல. இது வந்து சூட் ஆகாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம சேனல் வந்து கவர் பண்ணல. ஸோ இப்போ நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்னாப்டிராகன் 636 விட கண்டிப்பாக வந்து ஸ்னாப்டிராகன் 660 ப்ராசஸரில் பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான பெட்டர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கதா செய்யுது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ஜிபியுமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் தான். ஸோ கிராஃபிக்ஸ் இன்டென்ஸான டாஸ்க் கேமிங்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஹெவியான மல்டி டாஸ்கிங், இது எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 660 கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும் ஸ்னாப்டிராகன் 636 விட. இதை தாண்டி பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3800 mAhக்கும் 4000 mAhக்கும் அதிகப்படியான வித்தியாசங்கள் வந்து இருக்காது. பட் உங்களுக்கான அந்த நீங்கள் கன்சியூம் பண்ணுற பேக்ரவுண்ட் டாஸ்க்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உங்களுடைய டிஸ்பிளே கண்டென்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வச்சு மோராலஸ் சேமாக தான் வந்து இருக்கும். சொல்லப்போனால் Note 5 Pro வந்து கொஞ்சம் பெட்டரான பேட்டரி லைஃப் கொடுக்கும் Nokia 7+ கம்பேர் பண்ணுறப்ப. பட் பட்ஜெட்லேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ 500 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ட்ரைபாட் நான் பர்சனலாக வாங்கினது இதுதான். ஸோ இதன் விலை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து அன்பாக்சிங் வந்து போட்டாச்சு. நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா ஐ பட்டன் இங்கே கொடுக்குற அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ G6
ப்ளஸ் ஆர் Asus Zenfone 5. ஸோ இரண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே இந்தியாவுக்கு வரல. ஸோ ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கு வந்து வரட்டும், வந்த பிறகு இதற்கான கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2018ல் ரெட்மி நோட் 4 வாங்கலாமா இல்லை ரெட்மி நோட் 5 வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னோட சாய்ஸ் ரெட்மி நோட் 5. ஸோ ரெட்மி நோட் 4ன்றதை விட ரெட்மி நோட் 5ல கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரெட்மி நோட் 4 வந்து நீங்கள் போகாமல் ரெட்மி நோட் 5க்கு வந்து நீங்கள் போகலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ரெட்மி நோட் 4 வந்து இப்போ வச்சிருக்கீங்க, ஸோ இதுலேருந்து நான் ரெட்மி நோட் 5க்கு வந்து அப்டேட் பண்ணலாமான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து அதுக்கு ரெட்மி நோட் 5 ப்ரோக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, காப்பிரைட் ரிலேட்டடாக. ஸோ இதற்கு பார்த்தோம் அப்படின்னா இதற்கான உண்மையான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய டிவி சேனல் நெட்வொர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதற்கான எல்லா ரைட்ஸுமே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாப்புலரான மூவிலேருந்து இந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், அதோடைய சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் காப்பிரைட்ஸ் ரைட்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட டிவி சேனல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து ரொம்பவே எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டிவி சேனல் பார்க்குறீங்க, அவங்க வந்து ஒரு மூவியுடைய சாங்கை வந்து ப்ளே பண்ணி அதுக்கான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோ ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ அதை வந்து அவங்களுடைய ஓன் யூடியூப் சேனலில் தூக்கி போட்டாங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் வராது. பிகாஸ் அவங்கள்ட்ட வந்து அதற்கான ரைட்ஸ் வந்து இருக்கு. பட் அந்த ஒரு குறிப்பிட்ட கிளிப்பை நீங்கள் தூக்கி போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த சேனல்லேருந்து ஆடியோ விஷுவலுக்காக காப்பிரைட் கிளைம் வந்தாலும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே அந்த குறிப்பிட்ட MP3 சாங், அந்த குறிப்பிட்ட சாங்கு வந்து காப்பிரைட்டடாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ டிவி நெட்வொர்க்ஸோட என்னைக்குமே வந்து கம்பேர் பண்ணாதீங்க. பிகாஸ் டிவி நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற எல்லா ரைட்ஸுமே வச்சிருப்பாங்க. இல்லை அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடந்தாலும் அவங்களால ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 6G எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ 6G பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் 5G மட்டும் 2020க்குள்ளே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மட்டும் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மொபைல்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் எக்கச்சக்க மொபைல்ஸில் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சில இடத்துல வந்து வந்துருச்சு அப்படின்ற டெஸ்டிங் ஃபேஸில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சில கண்ட்ரீஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணதாகவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 2020க்குள்ளே கண்டிப்பாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் நிறைய டெலிகாம் கம்பெனிஸ் வந்து இந்த 5G நெட்வொர்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா வந்து கன்ஃபார்ம் வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்லி பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ் 10 OEM வெர்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லீகல் தான். பட் இந்த OEM வெர்ஷன் விண்டோஸ் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த OEMs அப்படிங்கிறது மொபைல் பிராண்ட்ஸில் நீங்கள் அதிகமாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் பிசி டெவலப்பர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட்லி மெஜாரிட்டி லேப்டாப்ஸில் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லேப்டாப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் ஆகி வரப்போ அதில் வர விண்டோஸ்க்காக மைக்ரோசாஃப்ட்லேருந்து வரது தான் இந்த OEM விண்டோஸ் உடைய வெர்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இப்படி இருக்கிற இந்த OEM விண்டோஸ் வெர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி பிராண்ட்ஸாக தான் இருக்கும். இதை தாண்டி ஒரு சில கீஸ் பார்த்தோம் அப்படின்னா eBay இந்த மாதிரி ஒரு சில சைட்ஸ்லையுமே வந்து கிடைக்கும். பட் இது முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு லீகலான முறையில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆப்வியஸ்லி கிட்டத்தட்ட OEM விண்டோஸ் 10க்கும் நார்மலான விண்டோஸ் 10 பிரைஸுக்கும் எக்கு தப்பா வித்தியாசம் வந்திருக்கும். ஸோ விண்டோஸ் 10 உடைய OEM வெர்ஷன்ஸ் கிடைச்சி அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக லீகல் தான். ஸோ கடைசியாக இருக்க காமன் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 5, ரெட்மி நோட் 5 ப்ரோ, ரெட்மி நோட் 4 இதுக்கெல்லாம் எப்போ ஓரியோ அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு நம்ம கிட்ட வந்து பதில் கிடையாது. இதுக்கு பதில் சொன்ன வேண்டியது கம்பெனிக்காரங்க மட்டுமே. ஸோ அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸுமே இப்போ வரைக்கும் இல்லை. இது வந்து என்னோட கருத்து. சீதாராம் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே கேளுங்க. ரெட்மி நோட் 5 ப்ரோ, நோட் 4 இதுக்கெல்லாம் வந்து எப்போ ஓரியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே ஷவுமி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைலுக்கு எந்த ஒரு அப்டேட் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அந்த குறிப்பிட்ட OEMs அந்த குறிப்பிட்ட பிராண்ட்ஸால் மட்டும்தான் வந்து பதில் சொல்ல முடியும். ஸோ இதுதான் நமக்கு வந்து வந்திருக்கிற கேள்விகள். ஸோ கேள்விகளுமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சொல்லணும். ஸோ கௌதம் ப்ரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் இந்த ஒரு இன்டிமேஷன் வந்து எடுத்ததுக்காக. ஸோ ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஆன் யுவர் சேனல் ப்ரோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம வந்து லைக் பண்ணுங்க. ரெண்டு சேனல் எந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கொலாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே நடந்ததுக்கு காரணம், முக்கிய காரணம் நீங்கள் மட்டும்தான். அதனால மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் TechLancer சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அவர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.